சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க ஊரு எப்பவுமே குளுகுளுன்னு ஏசி போட்ட மாதிரியே இருக்கும். உங்க ஊர்ல என்னன்னா மைக்ரோ அடுப்புல உட்கார வச்ச மாதிரியே இருக்கு. ஏண்டா என்னமோ கலெக்டர் அவங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குற அப்படி இப்படின்னு பில்டப்லாம் பண்ணி பேசின. வீடுதான் பெருசா இருக்கு, ஒன்னும் காணோம். பொண்ணு கூட சுமாராதான் இருக்கு. நம்ம பையன் அழகுக்கு ஏதோ பரவாயில்ல. டேய் அது கூட பரவாயில்லடா. பிஏ படிச்ச என் பையனுக்கு எல்லாரும் 3 வருஷம் படிக்கிற படிப்ப என் புள்ள 5 வருஷம் படிச்சிருக்கான். அவகிட்ட கலெக்டர் வேலையை கேட்டிருப்பேன். ஆனா அந்த புள்ள வேலை போயிடுமேன்னு தான் அசிஸ்டன்ட் கலெக்டர் வேலை கேட்டேன். பிஏ படிச்சவனுக்கு பியூன் வேலை தான் கிடைக்கும்னு சொல்றான் அந்த கலெக்டர். ஏண்டா அவளுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அங்க போய் நீ வேலை கேட்டியாக்கா? நீ வீடு தானே பார்க்க போன? அத ஏன் கேக்குறீங்க? அண்ணி அங்க போய் எல்லாமே பேசிட்டு வந்துட்டாங்க. பேசாம நாம அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறோம், பேசாம எப்படி இருக்க முடியும்? இங்க பாரு ஆறுமுகம், நான் சொல்றதை கேளு. இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம். அக்கா எனக்கு சரியா படல. நம்ம பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்காத கலெக்டர் என்ன கலெக்டர்? அந்த சம்பந்தம் எதுக்குடா நமக்கு? நாம பையன் தானே வச்சிருக்கோம், பொண்ணா வச்சிருக்கோம். நம்ம பையனுக்கு பொண்ணு கிடைக்காத என்ன? அவன் கியூல வச்சிட்டு இருக்கிறான் பொண்ண. அப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி, அது பெரிய இடம். என்ன பெரிய இடம்? இத பாரு அமுதா, அவங்க பொண்ண நமக்கு குடுக்கறாங்க. மாப்பிள்ளை வீடுதான் பெரிய இடம். சும்மா வசதி வச்செல்லாம் சொல்லாத. இத பாரு, நாம பையனை வச்சிருக்கோம், அத நல்ல ஞாபகத்தில் வச்சுட்டு பேசு. என்னடா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ சொல்றது சரிதான்க்கா. அப்ப ஒண்ணு பண்ணலாம்க்கா. அவங்க உனக்கு வாங்கி வச்சிருக்கிற பட்டுப்புடவைய கடையிலே திருப்பி கொடுக்க சொல்லிடுறேன்க்கா. ஒரு புடவை விலை 10,000ன்னு சொன்னாங்க. என்னது 10,000க்கு பட்டு புடவையா? ஆமா அத்த, எனக்கும் 5,000க்கு ஒரு சுடிதார் செட் வாங்கி வச்சிருக்காங்களாம். அப்ப அமுதாவுக்கு? அவங்க அமுதாவுக்கு 20,000க்கு எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. அப்ப பொண்ணுக்கு? பொண்ணுக்கு எப்படியும் 50,000க்கு மேலதான் எடுத்திருப்பாங்க. அப்படியா? ஆமாக்கா. ஆனா நீதான் இந்த இடம் வேண்டான்னு சொல்றியே, அதெல்லாம் திரும்ப கொடுத்துட சொல்லிடுறேன். நம்ம வேற இடம் பாத்துக்கலாம். ஆனா அங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யற ஆளுங்க இருக்கணுமே. ஆமாண்டா, அதுவும் சரிதான். இந்த பாரு ஆறுமுகம், நீ அவசரப்பட்டு அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துறாத. நான் வீடெல்லாம் பார்த்தேன், வீடு பெரிய வீடுதான். பொண்ணு வீட்டுக்காரங்க கூட தன்மையா தான் இருக்காங்க. ஆமாங்கா, அந்த வீடு கூட அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கு. எல்லா சொத்துமே அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கு. அப்ப சரி, அப்ப சரி, இந்த கல்யாணம் நடக்கட்டும்டா. கல்யாணம் நடந்தா தானே நாளைக்கு நல்லது பொல்லாதுக்கெல்லாம் சரியா இருக்கும். டேய், அந்த கலெக்டர் யாரா இருந்தா நமக்கு என்னடா? பொண்ணு பேர்ல தானே எல்லா சொத்தும் இருக்கு. அது உனக்கு நல்ல தெளிவா தெரியும்ல. அட ஆமாங்கா, அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தானே. இதுல என்ன சந்தேகம்? அப்ப சரி, அப்ப சரி. வீடு, பொண்ணு, பட்டு புடவை. ஏய் கவிதா, தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. இருங்க அண்ணி, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ இரு, அவ போய் போட்டுட்டு வரட்டும். நானா? நீயே தான் போய் நல்ல ஸ்ட்ராங்கா சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. இந்த அண்ணி என்ன பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஆண்டவா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்பா.
வந்துருவாங்க ஓகே பேசிக்கலாம். மேடம். தமிழ் அகில் உட்காருங்க மேடம். என்னாச்சு? இருங்க என்னாச்சு? ஏன் இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க? ஸ்வீட் கொடுக்க கூடாதுன்னு தான் மேடம் சொன்னோம். அதுக்கு தான் இப்படி அழறாங்க. எங்க ஸ்கூல் ரூல்ஸ் படி குழந்தைங்கள திட்டக்கூடாது. நாங்க திட்ட கூட இல்ல. ஸ்வீட் பாக்ஸ வாங்கி தான் வச்சேன். அதுக்கு தான் பசங்க அழறாங்க. மேடம், தமிழ் வீட்ல இருந்து ஸ்வீட் எடுத்துட்டு வந்து பசங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கா. ஸ்கூல் ரூல்ஸ் படி பர்த்டேனா சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். அதுவும் மிஸ்கிட்ட கொடுத்து அவங்க மூலமா தான் கொடுக்கணும். ஆனா உங்க பொண்ணு வீட்ல இருந்து ஸ்வீட் எடுத்துட்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்திருக்கா. எல்லாமே பெரிய எடுத்து பசங்க. எங்க வாங்கினது என்ன ஏதுன்னு தெரியாம கொடுக்க போய் அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். ஏற்கனவே இந்த ஸ்கூல் அப்படி நடந்திருக்கு. அதனாலதான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்கோம். அத சொல்லி ஸ்வீட்டை வாங்கி வச்சதுக்கு தான் பசங்க 2 பேரும் அழறாங்க. அதான் உங்களை வர சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தலாமேன்னு கூப்பிட்டேன். சாரி மேடம், நான் தான் கொடுத்து விட்டேன். ஸ்கூல்ல இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்டுட்டு தான் கொண்டு வந்தா. சாரி மேடம், நாங்க இதை அலோ பண்றது இல்ல. ப்ளீஸ் இனிமே இப்படி எல்லாம் கொடுத்து விடாதீங்க. ஓகே மேடம், இனிமே இந்த மாதிரி எதுவுமே எடுத்துட்டு வராம நான் பாத்துக்கிறேன். சாரி மேடம், இதுக்காக உங்களை ஸ்கூலுக்கு வர வச்சிட்டோம். பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. ஏன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி ரிப்பீட் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான். பரவாயில்ல மேடம். சரி நான் கிளம்பலாமா? சரி கிளம்புங்க மேடம். வந்ததுக்கு தேங்க்ஸ். சரி, இங்க பாரு, அழக்கூடாது. மேடம், இந்த ஸ்வீட்டை வீட்ல வச்சு பசங்களுக்கு கொடுங்க. ம், நீங்களும் கிளாஸ்க்கு போங்க. வாங்க. ம், அம்மா, ம். நான் ஸ்வீட் தானே கொடுத்தேன். அதுக்கு போய் மிஸ் என்ன திட்டிட்டாங்க. ஸ்வீட்டையும் பிடுங்கி வச்சிட்டாங்க. அதான் ரூல் இருக்குன்னு சொல்றாங்கல்லடா. ரூல்ஸ்னு ஒண்ணு இருந்தா தெரிஞ்சோ சரி தெரியாமலோ சரி அதை நம்ம மீறக்கூடாதுமா. இனிமே நீ ஸ்வீட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வர வேண்டாம். ம்? இத நம்ம வீட்லயே வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? ஓகேம்மா. ஆனா எனக்கு ரொம்ப சேடா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டு உங்க கூடவே வந்துடுறேம்மா. ஆமாமா, நானும் வீட்டுக்கே வரேம்மா. கிளாஸுக்கு போக வேண்டாமா? மேடம், பசங்க ரொம்ப அழுதுட்டாங்க. நீங்களே கூட்டிட்டு போங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு வரட்டும். இனிமே இப்படி ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கிளாஸ் மிஸ் கிட்ட கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் சாப்பிடணும். ஓகேவா? ஓகே மிஸ்.